வணக்கம். நம்ம மாதாந்திர பட்ஜெட்ல இருந்து நம்ம நாட்டோட பொருளாதாரம் வரைக்கும் எல்லாத்தையும் மாத்த போற ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். அதுதான் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள். இத நம்ம வாழ்க்கையை எப்படி இன்னும் சுலபமாக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த முழு மாற்றத்தையும் பிரதமர் ஒரு தீபாவளி பரிசுன்னு சொல்லியிருக்கார். யோசிச்சு பாருங்க, இது வெறும் ஒரு வரி குறைப்பு அறிவிப்பு மட்டும் இல்ல, நாம வரி கட்டுற சிஸ்டத்தையே மாத்த போற ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்போ அந்த பரிசு பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு நாமளும் திறந்து பாப்போமா? முதல்ல நமக்கு ஒரு கேள்வி வரலாம். எதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் தேவைப்பட்டுச்சு? இதுக்கு பதில் தெரியணும்னா நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சிக்கலான வரிமுறைக்குள்ள ஒரு எட்டு பார்த்துட்டு வரணும். 2017க்கு முன்னாடி இருந்த நிலைமைய நினைச்சு பாருங்க. வாட்டு, சேவை வரி, நுழைவு வரின்னு எதுக்கு வரி கட்டுறோன்னே புரியாத அளவுக்கு ஒரு பெரிய சிலந்தி வலை மாதிரி இருந்துச்சு. இந்த எல்லா குழப்பத்தையும் சரி செஞ்சு ஒரே நாடு ஒரே வரி கொண்டு வரத்தான் முதல் ஜிஎஸ்டி வந்துச்சு. ஆனா அந்த பயணம் அங்கேயே முடியல. இப்போ கரெக்டா 8 வருஷம் கழிச்சு அந்த சிஸ்டத்துக்கு ஒரு மாபெரும் அப்கிரேட் கிடைக்க போகுது. இதை நாம ஜிஎஸ்டி 2.1 கூட சொல்லலாம். இதுதான் அடுத்த தலைமுறைக்கான ஜிஎஸ்டி. இத்தனை நாளா நம்மள குழப்பிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சே. 5%, 12%, 18%, 28%ன்னு 4 விதமான வரி அடுக்குகள். இது எதுக்கு அது எதுக்குன்னு ஒரே கன்ஃபியூஷன். இது எல்லாத்துக்கும் நாம இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். ஏன்னா இனிமேல் வெறும் ரெண்டு வரி விகிதங்கள் தான் இருக்க போகுது. ஒன்னு 5%, இன்னொன்னு 18%. அவ்வளவுதான். அந்த 12%, 28% வரி அடுக்குகள் இனிமேல் கிடையவே கிடையாது. நினைச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய நிம்மதி இது. சரி, இந்த புது சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது? ரொம்ப சிம்பிள். பெரும்பாலான பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் ஸ்டாண்டர்டா 18% வரி. நம்ம அத்தியாவசிய தேவைகளுக்கும், அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களுக்கு வெறும் 5%. அரிசி, பருப்பு மாதிரியான மிக முக்கியமான பொருட்களுக்கு வரியே இல்ல, 0. ஆனா சிகரெட், சொகுசு கார்கள் மாதிரியான உடலுக்கும் சமூகத்துக்கும் அவ்வளவு நல்லதில்லாத பொருட்களுக்கு மட்டும் 40% சிறப்பு வரி. நியாயமா இருக்குல்ல? சரி, இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இதனால நம்ம பர்ஸுக்கு என்ன லாபம்? நம்ம மாசம் மாசம் போடுற பட்ஜெட்ல என்ன மாற்றம் வரும்? வாங்க இப்ப அதைத்தான் நம்ம விளக்கமா பார்க்க போறோம். நம்ம வீட்ல தினமும் நடக்க போற மாற்றத்தை பாருங்க. நாம காலையில பயன்படுத்துற பர்பஸையில இருந்து ராத்திரி பார்க்கிற டிவி வரைக்கும் விலை குறைய போகுது. குறிப்பா ஒரு புது டிவி வாங்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதுதான் சரியான நேரம். ஏன்னா 28% வரியிலிருந்து இப்போ 18%க்கு வந்தாச்சு. சொந்த வீடு கட்டணுங்கிற கனவு இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வரப்போகுது. ஏன்னா வீடு கட்டுறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருளான சிமெண்ட் மேல இருந்த 28% ஜிஎஸ்டி இப்போ தடாலடியா 18% குறைஞ்சிருக்கு. இது கட்டுமானத்துறைக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும் இல்லையா? நடுத்தர வர்க்கத்துக்கு இது ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். ஒரு சின்ன கார் வாங்கணும் இல்ல ஒரு புது பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். இனி 28% வரி கிடையாது, வெறும் 18% தான். நம்ம பயணங்கள் இனி இன்னும் கொஞ்சம் சுலபமாகும். நாம இப்ப பார்த்த இந்த மாற்றங்களை நான் மட்டும் சொல்லல, வர்த்தக கவுன்சில் உறுப்பினரும் இதைத்தான் உறுதிப்படுத்துறாரு. அவர் சொல்ற மாதிரி இந்த விலை குறைப்பு நேரடியா பொதுமக்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும்னு உறுதியா எதிர்பார்க்கலாம். நம்ம நாட்டுடைய முதுகெலும்பான விவசாயிகளுக்கும் இந்த சீர்திருத்தத்துல ஒரு நல்ல செய்தி இருக்கு. டிராக்டர், பூச்சிக்கொல்லின்னு விவசாயத்துக்கான செலவுகள் கணிசமா குறைய போகுது. இதோட அர்த்தம் என்ன? விவசாயிகளுக்கு லாபம் அதிகமாகும். அது கடைசியா நம்ம தட்டுக்கு வர்ற உணவுப் பொருட்களோட விலையிலையும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம். உயிர் காக்கும் மருந்துகளுக்கு இனி வரியே கிடையாது. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். 0% வரி. மத்த மருந்துகளுக்கும் வரி கணிசமா குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியத்துக்கும் இனி ஜிஎஸ்டி இல்ல. ஆரோக்கியம் இனி எல்லோருக்கும் எளிதா கிடைக்க இது ஒரு மிகப்பெரிய படி. பாத்தீங்களா? இந்த மாற்றங்கள் நம்ம சுகாதாரத்துல ஒரு பெரிய நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தெரியுது. அதேதான் இந்த துறையைச் சேர்ந்த ஒரு நிபுணரும் இங்க சொல்றார். உள்நாட்டு நுகர்வு அதிகமாகி மருத்துவம் எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கும்னு அவர் நம்புறார். இதுவரைக்கும் தனிப்பட்ட முறையில நமக்கு என்னென்ன நன்மைகள்னு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் கேமராவை ஜூம் அவுட் பண்ணி ஒரு பெரிய படமா ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்துக்கும் இதனால என்ன நன்மைன்னு பார்க்கலாம். ஜிஎஸ்டி முறையோட வெற்றிய இந்த ஒரு நம்பர் பளிச்சுன்னு சொல்லிரும். வெறும் 66 லட்சமா இருந்த வரி செலுத்துவோர் எண்ணிக்கை இப்போ 1.5 கோடிக்கு மேல போயிருக்கு. அடேங்கப்பா, கிட்டத்தட்ட 2 மடங்குக்கும் மேல. இது நம்ம பொருளாதாரம் எவ்வளவு வேகமா முறைப்படுத்தப்படுதுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. இந்த கிராஃபை பாருங்க, இது ஒரு கதை சொல்லுது. மாசம் 82,000 கோடியா இருந்த ஜிஎஸ்டி வசூல் இப்போ 2 லட்சம் கோடியை தாண்டி ராக்கெட் வேகத்துல உயர்ந்து நிக்குது. இது நம்ம வரி அமைப்போட வலிமையையும் அபாரமான வளர்ச்சியையும் காட்டுது.
இந்த சீர்திருத்தங்கள் ஒரு அருமையான சங்கிலித் தொடர் விளைவை உருவாக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. எப்படின்னு பாருங்க, பொருட்களோட விலை குறையுது, அதனால மக்கள் அதிகமா வாங்குறாங்க. இதனால வரி கட்டுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. அரசுக்கு இன்னும் அதிக வருமானம் கிடைக்குது. இந்த வருமானத்தை வச்சு நாடு இன்னும் வேகமா வளர்ச்சி அடையுது. இது ஒரு நிற்காத வளர்ச்சி சக்கரம் மாதிரி. கடைசியா இந்த நிபுணர் சொல்ற கருத்து இந்த முழு படத்தையும் ரொம்ப அழகா சுருக்கி சொல்லுது. இது தொழில் செய்யறத சுலபமாக்குறதோட சாமானிய மக்களோட அடிப்படை தேவையும் பூர்த்தி செய்யுது. அதாவது 2 தரப்புக்குமே இது ஒரு வின் வின் சிச்சுவேஷன். மொத்தத்துல சொல்லப்போனா இந்த புதிய ஜிஎஸ்டி மாற்றங்கள் நம்ம வரி முறைய எளிமையா நியாயமா, இன்னும் சொல்லப்போனா இந்தியாவோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய இன்ஜினா மாத்தப் போகுது. இந்த தேதியை குறிச்சு வச்சுக்கோங்க. செப்டம்பர் 22, 2025 இருந்து இந்த புதிய சகாப்தம் தொடங்குது. இந்த மிகப்பெரிய மாற்றங்களோட இந்தியா ஒரு புதிய பொருளாதார அத்தியாயத்துக்குள்ள அடி எடுத்து வைக்குது. ஆனா ஒரு கேள்வி இருக்கு. உண்மையிலேயே இது எல்லோருக்கும் சமமான பயனை கொடுக்கிற ஒரு வரி அமைப்பை உருவாக்கிடுச்சா? இதுதான் நாம எல்லாரும் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. நன்றி.